சினிமாவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கிளாமர் இது மூணுமே இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணுமாடா அப்படின்னு தோணவே இல்லை. ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். இதனால உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அவங்களுக்கு தேவை, அன்னைக்கு தேவை மணி மைண்டடு. ஏன் வயிற்றுக்கு நான் சம்பாரிச்சு தான் சாப்பிடுவேன். லெஸ்பியன்ற ஒரு விஷயம் சில லேடிஸே வந்துட்டு வாங்கம்மா அவங்க வந்து பெரிய பெரிய டேரக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. வயசை கேட்குறாங்க, அப்புறம் தான் சைஸை கேட்குறாங்க. எனக்கு நடந்திருக்கா, நான் என் ஃப்ரெண்ட் இதை நேரடியாகவே போகிறா டொயின் எனக்கு ஃபோன் பேசுகிறப்பே வாட்ஸ்அப்பில் ஹார்ட்டு கிஸ் பண்ணுற மாதிரி. மக்களுக்கு எதை நம்ம காட்டுறோம். அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற முக்கியமான ஒரு செலிப்ரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்டாவில் பயங்கர ப்ராப்ளம். 20 நாள்லேயே இன்ஸ்டா ஆரம்பித்து அதுலேயே ஒரு வீடியோலாம் தூக்குற அளவுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சினிமாவில் ஒரு பெரிய லட்சியத்தோட ஒரு கனவோட எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி வந்து ஒரு தென் மாவட்டத்திலேருந்து வந்து இங்கே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு தனியாகவும் ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கும் பின்னியில் சினிமாவுக்கும் பின்னணியில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பற்றி நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. அவங்க தான் அபிராமி என்கிற அபிதா மேடம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக பயங்கர இன்ஸ்டா ப்ராப்ளமாக இருக்கீங்க. ஒரு பக்கம் சீரியல் ஆர்டிஸ்ட்டு, இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கே செம்ம கார்ஜியஸாக இருக்கீங்க. எல்லாம் ஓகே. உங்களை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுங்களேன். என்னை பற்றி என் பேர் வீட்டில் அபிராமி, ஷூட்டிங்கில் என் பேர் அபிதா. நான் தஞ்சாவூர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்தேன். ஷூட்டிங்காக வந்தேன்னு சொல்கிறத விட நான் இங்கே ஹோம் நர்ஸில் வேலை பார்த்தேன். ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு தான் சினிமாவில் வந்தேன் நான் சார். அதுக்கப்புறம் அப்படியே சின்ன சின்ன சீரியலு மூவி அப்படின்னு சின்ன சின்ன ரோல் பண்ணிகிட்ருக்கேன் சார். பெருசாக ரொம்ப கிடையாது. இல்லை, ஹோம் நர்ஸுன்னு சொன்னீங்க இல்லையா? ஹோம் நர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயசானவங்களை போய் பார்க்குறது, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான, அதில் சேவையில் ஒரு காசு வரும். பட் சினிமா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தொழில், எல்லோரும் பாராட்டுற ஒரு தொழில் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்துட்டு, இது என்ன தான் வந்து இந்த தொழிலுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதை ஏன் நீங்கள் அதுக்கடுத்து ப்ரொஃபஷனாக இப்படி சூஸ் பண்ணுறீங்க? என்ன காரணம்? பணமா? அது புரியுது நீங்கள் கேட்குற கொஸ்டின். இதை நான் ப்ரொஃபஷ்னலாக எதுவும் நான் இது பண்ணல. எனக்கு வந்து அது ஒரு கனவு. குழந்தையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. நான் வந்து நடிக்கிறதுக்கு போனேன். இது போறியா அது போறியான்னு அம்மாட்ட கேட்குறப்ப நான் டான்ஸ் போகிறேன் அப்படிமா. அப்போ இதில் போய் வின் பண்ணுறேன், அதில் போய் இல்லைம்மா நான் இதில் போய் ஃபஸ்ட்டு போய் இந்த இதில் போய் இதில் போய் டான்ஸில் போகிறேன்னு. அப்படி கலைத்துறையிலேயே எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து என் மைண்டில் ஊறிடுச்சு. ஓகே. எனக்கு அது வந்து எப்படி சொல்கிறதுனா அதில் ரொம்ப ஆர்வமாயிட்டேன். என்னோடய கடந்த வாழ்க்கையிலையும் அது வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன், என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே பண்ணு. அப்படியா? ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களையே வந்து வீட்டில் வந்து 4 செவில் 4 அடி அடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு தொழில், இது போக்கத்த வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வீட்டில் என்கரேஜ் பண்ணாங்கன்னு மீன்ஸ் நான் சொல்கிறது குழந்தையில, இப்போ கிடையாது. குழந்தை பருவத்தில் நம்ம பொண்ணு சூப்பராக நடிக்குது, அவங்க வந்து இப்போ நல்லா பண்ணுறா, இவளுக்கு படிப்பு வரல, அக்கா நல்லா படிக்கிறா, நல்லா நடிக்கிறா, ஒரு கேரக்டர் சொன்னால் அப்படியே எடுத்துக்கிறான்னு அவங்க சும்மா தட்டி கொடுத்த விஷயத்தை நான் அப்படியே மண்டையில் எடுத்து எனக்கு அது ரொம்ப மைண்டில் ஏறிடுச்சு. நம்ம தான் இது. அப்போ வந்து டிக்டாக்னு ஒரு விஷயம் வந்துச்சு, அதுலேருந்து வர ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போ இன்ஸ்டான்னு அப்படியே அதில் என்ன நானே இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அவங்கள எல்லாருமே ரசிப்பாங்களான்னு தெரியல. என்ன நான் ரசிப்பேன், ஒரு வீடியோ எடுத்தேன்னா அதை பார்த்துட்டு நல்லாயிருக்கு, மறுபடியும் இன்னொரு டேக் எடுக்கலாம், அப்படி இப்படி அதுலேயே என்ன நானே வந்துட்டு தயார் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு அது மாதிரி எப்படி சொல்கிறேன்னா என்னோடய ஆடியன்ஸே நான் பார்க்க ஆரம்பித்தாங்க. நிறையா வியூஸ்லாம் நிறையா போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 20 days தான் ஆகுது இன்ஸ்டாவில் இதாகி. அதுக்கப்புறம் இப்போ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்போ அம்மா எல்லாருமே சொன்னாங்க, என்ன கொஞ்சம் சில இதுவும் வருது, சில பேட் கமெண்ட்ஸும் வருது, என்னடா அதெல்லாம் பொழப்பு இல்லை போல், ஒரு வேலைன்னு இது பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, உங்களுக்கு ஒரு கில்ட்டி எதுவுமே இல்லையா? நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு ஹோம் நர்ஸாக இருந்துட்டு ஒரு சினிமாவில் இருக்கீங்க. நீங்கள் வெளியில் பேசுகிறத விட்டு தள்ளுங்க, உங்கள் ஃபேமிலியில் பேசுகிறத விட்டு தள்ளுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் பண்ணுற ஒரு சர்வீஸ்க்கு வந்து மகராசி நல்லா இருப்போமா, யாருமே செய்யாத, என் பிள்ளை கூட செய்யாத ஒரு தொழிலை செஞ்சுட்ட அப்படின்ற ஒரு இடத்துல, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாவோ ஏதோ ஒரு இடத்துல இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க, உங்களை வேறு விதமாக நீ இவ்வளோ அவளை அப்படி இப்படின்னு ஒரு பேட் வேர்ட்ஸில் ஃபில்த்தி வேர்ட்ஸ் எல்லாமே வருது. உங்களுக்கு மனசாட்சி ஒரு எந்த இடத்துல உங்களுக்கு துருத்தலையா? ஏன்டா இப்படி நம்ம இப்போ இப்படி ஒரு பொழைக்கணுமாடா அப்படின்னு தோணவே இல்லையா? நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு 100% எனக்கு இருக்குது. நான் ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் யாரையும் குறிப்பிட்டு விரும்பலை. அசிங்கமாக போடுற சில லேடிஸ்லாம் இருக்காங்க.
இன்னும் வைரல் ஆகிலாம் இருக்காங்க. நான் அந்த மாதிரி எதுவும் போடலையே. எனக்கு பிடிச்சி ஒரு பாட்டாக அது டப்பிங் மாதிரி பண்ணி போடுறேன். அது எனக்கு பிடிச்சிச்சு. இல்லை, நான் ஆடைங்கிறது பெண்கள் அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். நான் கேட்குறது சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்திருக்கு சார். இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியுது. எனக்கு எப்படி சொன்னால், நான் தனிமைப்பட்டு இருக்கிறப்ப எனக்கு அந்த விஷயம் இருந்திருக்கு. தனியாக நான் அதை யோசிக்கிறப்ப, ஐயோ இப்படி பண்ணுறோமே, நம்ம ஃபேமிலி நம்மளோட இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்களோ சார், ரைட்டு அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சரிப்போ நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுறோம். மீடியாலாம் நமக்கு நம்ம மனசுக்கு நம்ம ஒன்றும் தப்பாக எதுவும் பண்ணல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆடை அசிங்கமாவோ ரொம்ப வந்து கிளாமராவோ அதை எதையும் காட்டிட்டோ நான் ஒன்றும் பண்ணல. ஒரு டப் மேட்சை இன்றைக்கி அது மூலமாக தான் நான் அடுத்தடுத்த சீரியல் பண்ணுறேன். அடுத்தடுத்த சின்ன சின்ன படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நீங்கள் சொல்கிற அந்த கில்ட்டி ஃபீலிங் எனக்கு ரொம்பலாம் வரல. ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஹோம் நர்ஸாக ஒரு வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி அதில் இருக்கிற பொறுமையோட இதில் வந்து இப்படி ஆடி பாடி போடுறோமே அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்திருக்கு. ஆனாலும் நீங்கள் நினைக்கிற ரொம்ப கில்ட்டியாலாம் மனசு உடஞ்சு போகிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் ஹெவியாலாம் நான் எதுவுமே போட. சரி, இப்போ உங்களால் வந்து உங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், உங்கள் ஃபேமிலி சரௌண்டிங்ஸு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இவங்க எல்லாருமே வந்து இதனால் உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் சார். அடுத்தவங்களுக்காக ஒன்று நான் இப்போ தான் என்னுடைய முரண்பாடான கேள்வி. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு விஷயத்தை செய்கிறீங்க. ஆனால் உங்களுடைய ப்ரொஃபஷன், முன்னாடி இருந்த ப்ரொஃபஷன், நீங்கள் ஒரு ஹோம் நர்ஸாக இருக்கீங்க. ஹோம் நர்ஸில் ஒரு வயசானவங்க கூட, இயலாதவங்க, முடியாதவங்களுக்கு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. இது முரண்பாடாக இல்லையா? ஒருத்தவங்களுக்கு இறைவனுக்கு செய்யும் சேவை மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் உங்கள் சொந்த குடும்பத்தையும் உங்கள் சுற்றி இருக்கிற உங்களுடைய வெல்விசர்ஸையும் நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் நான் இதையும் கவனிக்க மாட்டேன், அதையும் பார்க்க மாட்டேன், ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கீங்க? இப்போ நான் வந்து இதெல்லாம் போடாமல் இருக்கிறதுனால வந்துட்டு என்னை வந்து எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து கோயில் வச்சு செலை வைக்க போகிறதில்ல. இல்லை, இங்கே யாருக்குமே யாரும் வந்து செலை வைக்க போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் தம்பி, அக்கா, அம்மா எல்லாரும், ஹஸ்பண்டு, குழந்தை எல்லாரும் இருந்தாலுமே என் வயிற்றுக்கு நான் சம்பாரித்து தான் சாப்பிட்றேன். இன்றைக்கி இந்த சென்னைக்கு வந்து நான் 5 வருஷமாக நான் தான் கஷ்டப்படுறேன். ஐயோ அபி சாப்பிடாமல் இருக்குது, அவளுக்கு ஒரு 100 ரூபா ஜிபே பண்ணுவோம், ஐயோ அபி பட்னியாக இருக்கும், அவளுக்கு அப்படின்னு யாரும் கிடையாது. ஆனால் நான் செய்வேன். 1 ரூபானாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் செய்வேன். அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் இருக்கேன். நீங்கள் கேட்குற கொஸ்டினை பார்த்தா நான் ஏதோ வந்துட்டு ஆடம்பரமாக ஆடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களாம் வந்துட்டு என்னை வந்து பார்த்து ரொம்ப அப்படியே பவ்யம் கிடையாது. நான் அப்படி கேட்கவே இல்லை. நான் கேட்குற கேள்வியே தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து ஒரு ஹோம் நர்ஸாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பணம் தேவை, உங்கள் வயிறு நிறையணும், நியாயமான ஒரு விஷயந்தான். 1000 ப்ரொஃபஷன் இன்னமும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். அதையே நீங்கள் சொல்லலை. இன்னும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எங்கேயுமே பண்ணலன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் இப்படி ஒரு விஷயமும் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்லாம் உங்களை வந்து ஒரு மாதிரி வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு போது அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு தேர்ட் பர்சன் ஹோம் நர்ஸு, அது ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலுமே அவங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க. உங்கள் ஃபேமிலி உங்களுடைய நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் உங்களுக்கு திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உரிமை இருக்குது, அன்பு செலுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிற அந்த குடும்பம். ஆனால் நான் உங்களை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இது உங்களுக்கு முரண்பாடாக தெரியலையாங்கிறதா என் கேள்வி. எனக்கு முரண்பாடாக தெரியல சார். என் மனசாட்சிப்படி நான் கரெக்டாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஆன்மீகவாதி, முருகன் பக்தர். முருகன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மனசுக்கு பயந்து நான் பண்ணுறது கரெக்டுன்னு எனக்கு படுது. நான் ஒன்றும் தப்பாவோ வேறு எதுவும் நான் பண்ணல. எனக்கு பிடிச்சிருக்கு சினிமான்னு. அதாவது நம்ம எந்த இதுக்கு வந்தாலும் நம்ம அதில் ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா அது பண்ணி தான் ஆகணும். நாய் விஷம் போட்டால் குலைச்சி தான் ஆகணும். அது மாதிரி நான் இந்த இடத்துக்கு வந்தால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீல்ஸை பார்த்து சினிமாவுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயத்த நான் பேசவே வரலையே. அது இருக்கலாம் மேபி. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்லி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ரொம்ப நாங்கள் ரணப்பட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி டாபிக் வந்ததில்லை. ஏன்னா அந்த மாதிரி யாரும் கூப்பிட்டதும் கிடையாது. நான் அந்த மாதிரி இடத்துக்கு இன்னும் போகவும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் வரலையே. நான் நினைக்க சின்ன சின்ன சீன் தானே. இப்போ ரைட்டு, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒன்று பெரிய டேரக்டர், பெரிய செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரிலாம் நாம் பேசவே இல்லை. நீங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க. ஒரு சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் இல்லையா? ஸோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்னு ஒருத்தவர் இருப்பார். ஸோ அந்த ஏஜென்ட் வந்து முதல்ல வந்து பேமெண்ட்டில் கை வைப்பார். உங்கள் பேமெண்ட்டில் கை வைப்பார், கரெக்டு தானே? ஒரு பேமெண்ட்டில் கை வைக்கிறாரு அப்படின் போது நீங்கள் கேட்கும்போது நீ என்னை பார்த்து கவனியே, உனக்கு நான் பார்த்து பண்ணி விட்றேன் அப்படின்ற அந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்டது இல்லையா? இல்லை உங்களுக்கு யாரும் சொல்லாமல் இருந்தது? எனக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்குறத பார்த்தா டேரக்டர்லாம் அந்த மாதிரி எனக்கு சொன்னதே கிடையாது. அந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குறவங்க, அந்த அந்த லைட்டிங் வேலை பார்க்குறவங்களாம் வந்து சும்மா நார்மலாக நம்ம ஏதாவது போய் இது பண்ணாலே, ஒரு சுடுதண்ணி கேட்டால் கூட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா வெயிட் பண்ணுங்கள் வரும். அதே ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டால் உடனே அவங்களுக்கு அந்த வேலை போயிடுது. அதே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ எனக்கு சமீப காலத்தில் ஒரு வாரம் முன்னாடி நடந்த விஷயம் அது. நான் பெரிய ஒரு டைரக்டரு, உங்களுக்கு ஒரு படத்தில் கமிட் பண்ணிட்டேன், உங்களோட சீரியல் உங்கள் இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்து உங்களை கமிட் பண்ணிட்டேன், உங்களுக்கு பர் பேமெண்ட்டு 10,000 ரூபா,
நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷனுக்கு வாங்க, வடபழனிக்கிட்ட ஒரு லொக்கேஷன் காஃபி ஷாப் வாங்க, உங்களுக்கு வந்து கையில் பேமெண்ட் 10,000 கொடுத்துட்றோம். 10,000 வாங்கிட்டு நீங்கள் என்னோட அடுத்த படத்தில் நீங்கள் நடிக்க தயாராக இருங்க. உங்களை ஆக்டிங்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சிச்சு எங்களுக்கு. அதில் ஒரு குடும்ப பொண்ணான ஒரு அம்மா கேரக்டர் அப்படின்னா இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, நம்ம போகலாமா வேணாமான்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். எந்த விஷயமே நான் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்பேன். சரி இவ்வளோ தூரம் அமௌண்ட்டும் நம்மளும் வேறு ரொம்ப கஷ்டப்படுறோமே. உங்களுக்கே தெரியும், ஒரு மாதத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னாலே மாதத்தில் 5 இல்லை 4 வேலை தான் வரும். 4ன்னா ஒரு நாளைக்கு 900, ஏஜென்ட் கமிஷன் போகும் 900, மிஞ்சி போனால் 5,000 ரூபா வரும். நான் ஹோம் நர்ஸ் வேலைக்கு போகிறதால மாதம் எனக்கு அப்படி இப்படியும் ஒரு 15,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆள் சொல்லவும் நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். போன வாரம் நடந்தது இது. பார்த்தா அவன் ஒரு கிழிஞ்ச டவுசரோட வாயில் அடிபட்டு ஒரு வீணாக போன உடஞ்ச பைக்கில் நின்றுக்கிட்டு இருந்தான். நல்ல வேளை அந்த இடத்துல நான் பப்ளிக்கில் நின்றதுனால நான் தப்பிச்சேன். அவன் வந்து ஏறு அப்படின்னா இது இன்னும் நான் எங்கள் வீட்டில் கூட சொல்லலை. இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க. அவன் ஒரு கடைசியில் பார்த்தா அவன் ப்ரொடக்ஷனில் வாலி தூக்குறவன் டேரக்டர்னு போய் சொல்கிறான். இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க. அப்போ அதுக்கெலாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போது இப்படிலாம் ஏமாத்துறாங்க இல்லையா? இப்போல்லாம் எதுக்குன்னா நீங்கள் ஏன் ஏஜென்ட்டை வச்சுட்டு பண்ணணும், நீங்களே டேரெக்டாக வந்து கம்பெனியாக ஏறி இறங்கி அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸு, இப்போ சீரியலுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், இப்போ ஒரு டைரக்ஷனுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் ஏன் டேரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்கக்கூடாது? புரியல சார். ப்ரொடியூசர் ஆஃபீஸில் ஒரு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபைல்னு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டு நீங்கள் போய் கொடுத்துட்டு அந்த ஏஜென்ட் மூலமாக அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றீங்க இல்லையா? இந்த ஃபோட்டோஸெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆஃபீஸ் இருக்கும், நிறைய சீரியல் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்கும். இங்கெல்லாம் நீங்களே டேரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்கோம். எல்லாரும் எப்படின்னு தெரில சார். நான் அதுக்கெல்லாம் வந்து டைம் ஒதுக்கி போக மாட்டேன் சார். 2 விஷயம். இதெல்லாம் போய் அலைஞ்சுனா நேரம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆகிருப்போம். அதையும் நான் சொல்கிறேன். நான் வந்து வாரத்தில் 3 நாள் ஹோம் நர்ஸ் வேலைக்கு போகிறேன். எனக்கு அதில் ஓரளவுக்கு என்னோடய தேவைக்கான சம்பளம் கிடச்சிக்குது. மீதி நேரம் இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறது அது பண்ணிடுறேன். மித்த நேரம் அம்மா இங்கே என்ன அடுத்த தெருவில் தான் அம்மாவும் இருக்காங்க, அங்கே போயிடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகிறது, சீரியலை சின்ன ஒரு 7-8 சீரியலில் சின்ன சின்ன ரோல், வித்யா நம்பர் 1ல் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்தால சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஏறி இறங்குறதுக்கு எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நான் போகிறதும் கிடையாது. அவங்களாம் வாண்டடாக கூப்பிடுவாங்க என்ன, ஜூனியர் அம்மா ஒன்று இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் கூப்பிட்றாங்க, ஜூனியர் சீரியல் ஏஜென்ட்டும் சரி மூவி ஏஜென்ட்டும் சரி, அவங்களாம் வாண்டடாக கூப்பிடுவாங்க. உங்களை கூப்பிட்றாங்க மேடம், அபிதா மேடம் உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் சீன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களா கூப்பிடுவாங்க. சரி, ஓகே. இப்போது உங்களை இந்த மாதிரி கூப்பிட்றாங்க இல்லையா, எங்கேயாவது எப்பயாவது கூப்பிடும்போது இப்போ நீங்கள் ஒரு சம்பவம் சொன்னீங்க, 10,000 சொல்லிட்டு அவன் ப்ரொடக்ஷன் பாய் அப்படிங்கிற மாதிரி நடந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ இதே மாதிரி எங்கேயாவது வந்து கூப்பிடுவோம், உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் வந்து இது கொடுக்குறோம் மேடம், ஆனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், இன்றைக்கி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி அது பெட்ரூமு, நீ வருங்காலங்களில் அதுக்கு ஒரு பேர் மாறும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெண்ணை வந்து சுரண்டுறது, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் யாராவது உங்களை வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களை நான் டாப் ஹீரோயின் ஆக்கிடுவேன், நீங்கள் வந்து மேலே வந்துடுவீங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போதே அந்த சின்ன இப்படி எடுமா, அந்த அப்படி எடுமா, அந்த இங்கே தொட்டு இந்த இதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் நடக்குமே. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். என் மொபைலு இங்கே தான் இருக்குது. இது வரைக்கும் நான் எந்த ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்ததே கிடையாது. 3 வருஷம் இருக்கேன் சினிமாவில். ஃபோட்டோ ஷூட்டுன்னு அந்த மாதிரி நான் போனதும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நான் இங்கே தொட்டு அங்கே தொட்டு அந்த மாதிரி யாரும் ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்ததும் கிடையாது. ஆனால் என்னை சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புலாம் நடந்திருக்கு. என் ரூம்மட்டாக இருந்தவங்கள சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் தொடுறாங்கக்கா, எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதுங்களாம் ஒரு 22-20 வயசு பிள்ளைங்க, ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு போனால் அவன் இங்கே தொடுறான் அங்கே தொடுறான், ரொம்ப அசிங்கமாக இருக்குக்கா. வேறு வழியே இல்லாமல் அந்த ஃபோட்டோ ஷூட் வெளியில் போனால் 10 ரூபா 15 ரூபா. ஆனால் நான் ஒத்துக்கிட்டேன், அதை எடுத்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வேணும்னா இல்லை, எனக்கு புரியல, அங்கே தொடுறாங்க இங்கே தொடுறாங்க, அசிங்கமாக இருக்குது இதாக இருக்குது அப்படிங்கிறீங்க. இது வந்து ஒரு நடிப்பு மீடியம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவோ ஒரு இன்டிமேசி சீனோ நடிக்கணும் அப்படின்னா அங்கங்கே சில விஷயங்கள் அதுவாக தடத்தான் செய்யும். இப்போது அந்த ஒரு விஷயம் இந்த கிளாமர் வேர்ல்டுக்குள்ளே இது வந்து நடக்கிற ஒரு விஷயம். அப்போது வரும்போதே ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் வந்து அங்கே தொடுறாங்க இங்கே தொடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப முரண்படாக தப்பாக தெரியலையா? யாரை தப்பா சொல்றீங்க? ஃபோட்டோ எடுக்க வந்தவங்களே இல்ல ஃபோட்டோ எடுக்கிற அவங்களே? ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்கள சொல்றீங்க இல்லையா? இப்போ ஃப்ரெண்ட் வந்து அங்கே தொடுறாங்க இங்கே தொடுறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு இதாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இதே ஒரு சீன் கொடுக்குறாரு ஒரு டைரக்டர், ஒரு சீன் கொடுத்து ஒரு பயங்கர இன்டிமேசி சீனுமா, அந்த இன்டிமேசி சீனில் வந்து உங்கள் 2 பேருடைய ரொமான்ஸ் பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கே நடிச்சு தானே ஆகணும். நடிக்கிறது வேற சார். நடிக்கிறதுனா ஒரு நடிப்பாக ஒரு டைரக்டர் நடிச்சு காட்டலாம். இந்த பாவனை நடிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு டயலாக் பேசி காட்டினாங்க. மக்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கே இருந்தாலும் நீங்கள் தொடத்தானே போகிறீங்க, அதில் இங்கே தொடர்றதுல என்ன தப்பு? மக்கள் என்ன வேணா மக்களை பற்றி சொல்லாதீங்க. மக்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் என்னை பற்றி போட்டிங்கன்னா ஐயோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணுமாங்க, நாளைக்கு ஒரு விஷயம் ஐயோ இந்த பொண்ணு ஐயோ இது இவ்வளோ மாதிரி ஒரு கேடுக்கு. மக்களுக்கு எதை நம்ம காட்டுறோமோ அதை அப்படியே பார்க்குறவங்க மக்கள். என்ன வீட்டில் உள்ளவங்களே அப்படி தான். நல்லா கேளுங்க. அதாவது நீங்கள் வந்து சொல்கிறதுனா இப்போ சொல்லலாம், எல்லாமே தொடுற விஷயம்னு இருக்குது.
உள்ள ஆழமாக போய் தொட்டு தான் சொல்லிக் கொடுக்கணும். அது எதுக்குங்கிறேன், நம்பி தானே நம்ம போகிறோம், நம்பி தானே நம்ம வீட்டில் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிற விஷயம்? சரி, மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, மக்கள்லாம் இதில் சேர்க்காதீங்க, மக்களை வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. மக்கள் தானே கடைசியில் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து உங்களை தூக்கி விடுறதும் சரி. அதே சரி மக்கள் இல்லைன்னு சொல்றது. சினிமாவில் உள்ளவங்க தான் மோசமானவங்க. இன்னும் சொல்லப்போனால் சினிமாவோட வெளியில் எவ்வளவோ அக்கிரமம் நடக்குது. இன்னும் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அது சினிமாவில் மட்டும் கிடையாது சார். இது 100% நான் அடித்து சொல்லுவேன், சினிமாவில் மட்டும் கிடையவே கிடையாது. இன்றைக்கி மாலு, மசாஜ் சென்ட்ரு, இல்லை ஓப்பனாக சார் மசாஜ் சென்ட்ரு, அப்புறம் இந்த பியூட்டி பார்லர்ல எல்லாத்தையும் சொல்ல பொதுவாக அந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சுட்டு அங்கேயே எல்லாமே நடக்குது. நார்மலாக ஒரு குடும்ப பெண் மாதிரி போயிட்டு நார்மலாக எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். சினிமாவில் மட்டும்தான் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு பெண்ணுமே மனசு வச்சாதான் தப்புங்கிற விஷயம் நடக்கும். அவள் கரெக்டாக இருக்கணும், அவள் நினச்சாலே அவள் ஒரு விபச்சாரி வீட்டில் இருந்தால் கூட அவள் கரெக்டாக இருப்பாள். பட் சினிமாவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதிகமாக தெரியுது இருக்குது, அது அப்படின்னு இருக்குது, சொல்கிறாங்க. அது இருக்குது சார். எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேபி நான் இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு, அப்போ நான் அதுக்கு என்ன சொல்ல முடியும்? இப்போ தான் நான் வளர்ந்து வர்றேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஜூனியர் ஆர்டிஸ்ட்னாலும் ஆர்டிஸ்ட் தானே. ஆர்டிஸ்ட் தான் சார், ஆனால் என்ன அந்த மாதிரி இன்னும் எனக்கு அந்த மாதிரி யாரும் கூப்பிடவும் இல்லை, நான் அந்த மாதிரி விஷயத்துக்கு தள்ளப்படலை. சரி, இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பிகினிங்கில் வராங்க, வந்த கொஞ்ச நாட்கள்லேயே வந்து மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம், வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செட்டில் ஆகிறாங்க. அதெல்லாம் எப்படி? புரியல. அது நீங்கள் அதுதான் இப்போ நீங்கள் கேட்ட விஷயம் தான் அது. அவங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சினிமாவுக்கு தேவை ஒன்று அழகு, இன்னொன்று வயசு, இன்னொன்று கிளாமர். இது 3மே இருந்துச்சுன்னா அவங்க அடுத்தடுத்து இன்றைக்கி ஒரு வருஷம் இன்றைக்கி 10 நாளில் வந்தவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சவங்கன்னா என் சைட்லேருந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் யாரையும் வந்து குறிப்பிட்டு அவங்களோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வயசு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 30 ஆக போகுது. ஆனால் எனக்கு கீழே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அந்த 20-25லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் அவங்களாம் சொல்லிட்டு வரது என்ன, நாங்களாம் வந்து ஷூட்டிங் போகிறோம், நான் பெரிய ஆள், நான் நல்லா ஷூட் போகிறோம், ஆனால் நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் உள்ளாங்க என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. பெற்றவங்க என்ன நம்பி அனுப்புகிறாங்க, நாங்கள் பெரிய நடிக்கிறோம். நம்ம யாரையும் சொல்ல முடியாது, அவங்க சூழ்நிலை அப்படி. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவங்க சீக்கிரமாக முன்னேறணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ நான் ஒரு பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னும் போது நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கலாம்ல. தப்பே கிடையாதுங்க, நான் யாரையுமே தப்பு சொல்லி. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டதுக்கு நான் சொல்ல வரேன், இல்லாமல் கிடையாது. ஓகே, அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம், இப்போ அவங்களுமே பண்ணிவிட்டு அவங்களுமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, ஆனால் அவங்க வெளியில் சொல்ல முடியாது. சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஆனால் சில பேர் வெளியில் சொல்ல முடியாமல் அதை அப்படியே அனுசரித்து இருந்துடுறாங்க, வேறு வழி கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு விஷயம் சொல்ல பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்னு சில லேடிஸே இருக்காங்க. நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல, சில லேடிஸே வந்துட்டு வாங்கம்மா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய டேரக்டருங்க நல்ல நல்ல கேரக்டர் கொடுக்குறாங்க வாங்கம்மா அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வேணால் கூப்பிட்டு போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற விஷயம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 2 டைப்பு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், ஒன்று டேரக்டருங்கிறது ஓகே, இன்னொன்று பெரிய பெரிய ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு லேடிஸை கூப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். லெஸ்பியன்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கா? லெஸ்பினா? ஆமாம். இந்த கேள்வி வந்து எனக்கு நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 7-8 மாதத்தில் அந்த விஷயம் நான் கேட்டிருக்கேன், காதுபடவே கேட்டிருக்கேன். எனக்கு என் சைடில் வந்திருக்கு, நான் இந்த விஷயத்தை ஒத்துக்கிறேன். என் சைடில் 2 தடவை எனக்கு கால் வந்திருக்கு. கால் வந்துன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ஏஜென்ட் அம்மா, அவங்க நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. நியாயமாக அவங்க ஏஜென்ட்டா புரோக்கரா? புரோக்கர் ரெண்டுமே ஒன்று தானே, ஏஜென்ட்னா புரோக்கர்னா என்ன, ரெண்டுமே ஒன்று தானே. அவங்க வந்துட்டு என்ன வந்துட்டு உனக்கு எத்தனை வயசு வயசை கேட்குறாங்க, அப்புறம் தான் சைஸை கேட்குறாங்க. வயசை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, அப்புறம் சைஸை கேட்குறாங்க. செம்ம பஞ்சில் பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, என்ன இது மாதிரி வந்துட்டு உனக்கு என்ன ஏஜுமா, என்ன சைஸ் நீ அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப நீ எந்த ஊர், உனக்கு என்ன பிள்ளை குட்டி, ஹஸ்பண்ட்லாம் எங்கே, உங்கள் அம்மாலாம் எங்கே இருக்காங்கன்னு அப்படி ஆரம்பிச்சுட்டு அவங்க ஃபோன் பண்ணுற டைம் கேட்டிங்கன்னா 11. எனக்கு இது நடந்து ஒரு 2 மாதம் முன்னாடி. அன்றைக்கி மறுநாள் தான் எங்கள் அம்மாட்ட நான் 1 மணி நேரம் காலைல பேசினேன். ஏன்னா எனக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தால் எங்கள் அம்மாட்ட பேசுவேன், ஆனால் அவங்கள்ட்ட இதெல்லாம் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. எனக்கு நடந்திருக்கா, ஆனால் என் ஃப்ரெண்டு இதை நேரடியாகவே போகிறா, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். எனக்கு என்ன எப்படின்னா கால் பண்ணி எப்படி கேட்டாங்கன்னா, இது மாதிரி உனக்கு என்ன வயசாகுது, என்ன உன் சைஸ் என்ன சொல்லு அப்படின்ட்டு. என்ன மேடம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, ஷூட்டிங் தானே சொல்கிறேன் நீங்கள். அவங்க பேசுகிறப்ப எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன மணி 11:30 மணிக்கு கூப்பிட்ருக்கீங்க என்ன மேடம் அப்படின்னு. இல்லைம்மா நான் பார்த்தேன் உன்னோட வீடியோஸ்லாம் நல்லா இருக்க தெரியுமா, நீ வேறு லெவலு. சரி நாளைக்கு வரியாடா, எங்கே மேடம்னா, சும்மா வீட்டுக்கிட்ட வா, நான் உனக்கு என்ன வேணும் சொல்லு, சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன், சாப்பிட்டுக்கோ, வந்து தங்கிக்கோ, உனக்கு பேமெண்ட் எது வேணா கூட சொல்லு. சின்ன பிள்ளைக்கு ஏதோ குறி முட்டை அதாவது அந்த முட்டாய் கொடுக்குற மாதிரி. அதாவது நமக்கு 900 காலையிலேருந்து நின்று போய் உளுந்து பரோட்டா கூட அந்த 900 அது உடனே கொடுக்க மாட்டான்,
2 நாள் 3 நாள் ஆகும் ஜிபே வர்றதுக்கு. நமக்கு போய் நம்ம உழைச்சி கழிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனை போய் தொங்கணும், சார் எனக்கு இன்னும் வரல, நான் பேமெண்ட். ஆனால் இந்த அம்மா என்ன ஆகுது, நீ வந்து ஹாட் கேஷ் இல்லை ஹாட் பேமெண்ட் ஜிபேயில் வாங்கிட்டு போயிடலாம், நீ வீட்டுக்கு வாடா, அவனுக்கு என்ன பிடிக்கும், பிரியாணி ரொம்ப சாப்பிடுவாமல, உன்னை ரீல்ஸில் பார்த்தேன் சொல்லியிருக்கா அப்படின்ச்சு. என்ன உங்கள் ஸ்லாங்கே சரியில்லையே மேடம், என்ன மேடம் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் எனக்கு அடுத்த அம்மா மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா அவங்க கூப்பிட்ற டைம் 11:30. எப்படிலாம் இல்லைடா, நீ வாடா, அவனுக்கு அது லோக், இப்போ நீ நல்லா ட்ரெஸ் போட்டால் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி மேடம், நான் உங்களுக்கு காலையில் பேசுகிறேன், ஃபோனை வைக்கல, டொயின் எனக்கு ஃபோன் பேசுகிறப்பே வாட்ஸ்அப்பில் ஹார்ட்டு அடுத்த சிம்பிள் வந்துக்கிட்டே இருக்குது, கிஸ் பண்ணுற மாதிரி. ஒரு லேடிஸ் இப்படியெல்லாம், அப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அது லெஸ்பினுக்கான ஒரு இதுன்னு இந்த மாதிரி எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் வந்துருக்கு. நீங்கள் பச்சையாக கேட்க வேண்டிய, நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே. நான் கேட்டேன், நான் அப்படி கேட்கல, நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க. அவங்க என்ன தாட்டில் நமக்கு பண்ணியிருப்பாங்க, நைட்டு கண்டிப்பாக அவங்க சுயநினைவில் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ரிங்க் என்ன சாப்பிட்டுட்டு வேறு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் பண்ணியிருப்பாங்க. நான் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை நான் கண்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அடுத்த 2 நாள் கழிச்சு நான் பேசினேன் 2 வார்த்தை. மேடம் நீங்கள் எனக்கு சுயநினைவில் இருந்தீங்களா இல்லை வேறு எதுவும் மைண்டில் இருந்தீங்களான்னு கேட்டேன். என்னடா ஆச்சு, நான் ஸ்பாட்டில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன்னு கட் பண்ணாங்க. நான் ஆனால் வைக்க விடலை, திரும்ப பேசினேன். இல்லை என்னை 11:30 மணிக்கு கூப்பிட்றீங்களே, உங்கள் பொண்ணு இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி இருந்தால் அந்த மாதிரி அன் டைமில் கூப்பிடுவீங்களான்னு. அவங்க அதுக்கு பதிலே சொல்லலை, என்னை ஒரு மாதிரி வாண்டடாக திட்டிட்டு வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டை வந்து டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு அவளை இன்னமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு இன்னும் பேமெண்ட் கொடுத்து இருக்காங்க அந்த மாதிரிலாம் ஏஜென்ட்டுங்களே. பட் அதில் என்ன ஒரு ப்ளஷர் ஆஃப் மூமெண்ட் கிடைக்கும் போது கேட்டானா என்ன, நான் நீங்கள் இப்படி கேட்க எனக்கு ஒரு ஷையாக இருக்குது. இல்லை மேடம், நீங்கள் கேட்குறது எனக்கு வெக்கமாக இருக்குது. நீங்கள் கேட்குற கொஸ்டின் அது இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டு நடிக்க வரோம், நம்ம என்ன ஒரு ப்ரொஃபஷனுக்காக வரோமோ அதில் வந்து முட்டி மோதி போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா. இது சினிமா மட்டும் கிடையாது, எல்லா தொழிலையும் அதுதானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அடிப்படை பாடமா இதில் வந்து சில இடங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்றது. என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு வாங்கினா, மேனேஜர் ஏதாவது ஒன்று சொல்கிறார், வெளியில் பிரச்சனை, ஒரு மேனேஜர் ஏதாவது திட்டுறாருன்னா கண்டு காணாமல் விட்டுட்டு உன் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. டேரக்டர் ஏதாவது திட்டுறா கண்டு காணாமல் போ, ஆர்டிஸ்ட் என்ன நடிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா நீ நடிக்கிறத இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிற அந்த காலங்கள் போய் இப்போ நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுனால இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு ஷார்ட் கட்டு, ப்ளஸ் வந்து காசு வருது அப்படின்னும் போது இப்போ என்ன தொழிலில் வராங்க. இப்போ இதுக்கப்புறம் அது ட்ரக்கு, அப்புறம் ட்ரிங்கிங்கு, அப்புறம் இன்னும் இருக்கிற எக்ஸ்ட்ரா எல்லா பேட் ஹேபிட்ஸும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபஷன் கரியர் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் தானே போயிடும். அப்போது அதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன்? புரியல நீங்கள் கேட்குறது இப்படி. இல்லை, இப்போது பொதுவாகவே உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருக்காங்கன்றீங்க இல்லையா, இப்போ அவங்களாம் வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மிரட்டல் வராதா? அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க சார். சார் இப்போ பொதுவாக சினிமாவில் வந்தவங்களாம் நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க சார்? நான் எல்லாத்தையும் சொல்லலை. சினிமாவில் வந்தவங்க ஒன்று கணவனால் கைவிடப்பட்டவங்க, குடும்பமே இல்லாதவங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக குடும்பம் எல்லோரும் இருக்காங்க. பர்ஃபெக்டாக குடும்பம் உள்ளவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிச்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் பிள்ளைங்களை இழந்தவங்க, புருஷனை இழந்தவங்க, குடும்பமே இல்லாதவங்க, தனிமைப்பட்டவங்க. நமக்கு வேறு யாருமே கிடையாதுடா, நம்ம பாட்டுக்கு வாழ்வோம், நம்ம ஏதோ நடிக்கிறோம், வர காசாக சாப்பிடுவோம், நம்ம பாட்டுக்கு நமக்குன்னு ஒரு குடிசை வீடு அப்படின்னு வரவங்க எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்களே. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்கு, ஐயோ நம்ம அதை பார்ப்பாங்க, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது. சுவரு கூட சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சுவருக்கு கூட காது இருக்கும்பாங்க. சுவருக்கு கூட நம்ம பேசுகிறதுக்கு காது இருக்குது அப்படி நினைப்போம். ஆனால் சில பேர் அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. வந்தால் பார்த்துக்கலாம், காலிலேருந்து போகிறது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். பெண்கள்லாம் இப்போ சர்வசாதாரணமாக ஆச்சு தண்ணி அடிக்கிறது, சர்வசாதாரணமாக ஆச்சு. இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் சார். ஆனால் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டாக எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணாலே, என்ன தெரியும்டி உன்னை பற்றி, எங்கள் அம்மா பேசுகிறதே அப்படி தான், அவங்க டூனை கேட்டாலே சிரிப்பு வந்துடும். தெரியும் உன்னை பற்றி தெரியாதா, 12 மணிக்கு பேசுனா என்ன அர்த்தம், ஏம்மா லூஸாம்மா நீ, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. ஒருத்தர் இந்த மாதிரி சினிமாவில் அவங்க யூடியூப் எல்லாத்தையும் பார்க்குறாங்களா, எல்லாரையும் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனால் இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நான் அந்த மாதிரி பதில் சொல்கிறேன். ஓகே, இப்போது அதுக்கப்புறம் ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, வந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு, இப்போது நடிகை ஸ்ரீரெட்டி கூட வந்து இடையில பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி நான் உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஒரு ரீசன் ஒன்று சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட டேரக்டர் ஒருத்தர் 10,000 தரேன்னு, ஒரு வாரம் முன்னாடி. இப்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற கப்பா தூக்கி எரிஞ்சவங்க அவங்களோட லைஃப்பில் இப்போ என்ன ஆகும்? அந்த மாதிரிலாம் இருக்காங்களா? அவங்களோட லைஃப்னு பார்க்குறப்ப அது அவங்க தான் யோசிக்கணும், நம்ம அதை பற்றி யோசிக்க முடியாது. நம்பி தானே வராங்க, நம்பி தான் வராங்க. இடங்கள்ல இப்படி சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் முன்னாடி சொன்ன ஒரு கேள்வி என்ன சொன்னீங்க, அவங்களாம் எதை பற்றியும் கவலைப்படல, அவங்களுக்கு வந்து அடுத்து முன்னேறணும், அடுத்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஏதோ ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு இறங்கிறாங்க. இறங்கினதுக்கப்புறம் நம்பி உள்ளே இறங்கிறாங்க. அவங்களுக்கு பணம் வருது அப்படின்னும் போது பணத்துக்கு 1000 வழிகள் இருக்குது.
சினிமாங்கிறது பணத்தையும் தாண்டி பேரு புகழ் ரெண்டுமே சேர்ந்து வருது. சரிங்களா? சீக்கிரமாக ரீச் ஆகக்கூடிய ரீச் ஆகும். அப்போது இப்படியெல்லாம் யோசிக்கும் போது ஒருத்தங்க நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க அப்படின்னா மனதளவில் நீங்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட பெண்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? இல்லை அவங்களாம் என்ன பேசுவாங்க? அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கங்கிறத விட எதை பற்றி அதான் ஒரே வார்த்தை சார். அவங்க வந்து அவங்களுக்கு தேவை அன்னைக்கு தேவை மணி மைண்டடு, அவங்களுக்கு தேவை பணம். இப்போ ஆனால் ஏமாந்துட்டோங்கிற அந்த வருத்தம் இருக்கும் சார், இல்லாமலாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்துக்குமே கெட்டவனுக்கு கூட மனசாட்சின்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஆனால் ஏன் யாருமே வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இப்போ நீங்கள் எப்படி இவ்வளோ சார் போல்டாக வருவீங்க? சொல்கிறீங்களே, எப்படி இப்போ சொல்ல நீங்கள் இவ்வளோ வருவாங்க? போல்டாக சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே சொல்ல வேணாம். ஒரு பெண்ணு தனியாக சொல்லும்போது புறந்தள்ளப்படுவா. தள்ளுவாங்க. ஒரு 15-20 சொல்லலாம். பெண்கள் சேர்ந்து வந்து கண்டிப்பா பேசும்போது சொல்லலாம். எப்படி ஏன் புறந்தள்ளப்படுவாங்க? சொல்லணும்னு கூட நினைக்கல, வேற வேலை இல்லையா? இன்னைக்கு காலகட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும். இப்போ நான் பார்க்குற ஜூனியர் ஆர்டிஸ்ட் போகிறப்ப அந்த ஜென்ஸை பார்த்தா பாவமாக இருக்கும், எனக்கே பாவமாக இருக்கும். இப்போ நாங்களும் பாவம், அதோட வேலை பெண்கள் அதோட பாவம். காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அனுப்பிட்டு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு அந்த 6 மணி மூவினா 6 மணி காலையில் குளூரில் குளிச்சுட்டு கடன்னு அந்த 6 மணிக்கு மூச்சுவாங்க, மேக்கப் போட்டுட்டு அவங்க 2 காஸ்ட்யூம் எடுத்து வச்சுட்டு பேக்கில் போய் அந்த லொக்கேஷனில் உட்காந்துட்டு அவங்க அந்த ஜூனியரை இங்கே வா அங்கே வாமான்னு போயிட்டு உட்கார அந்த கொடுமை இருக்கே, பெரிய கொடுமை சார். ஆனால் அதே ஒரு ஆர்டிஸ்ட்னா 12 மணிக்கு வரலாம், அவங்களுக்கு ஒரு கேரம் கொடுத்த டயலாக் பார்க்கலாம், அது ஒரு கெத்து தானே. அந்த மாதிரி ஜூனியர் அந்த ஜென்ஸும் அப்படிதான் பாவமாக அதை இருக்குது. எல்லாருக்கும் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு நாங்கள் date படுறோம்ல, நானும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்போ தானே. நீங்கள் ஜூனியர் நான் ஆர்டிஸ்ட் கஷ்டப்படுறேன், நான் என்னோட சேர்ந்து அவங்க படுறாங்கல்ல. உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களுக்கு ஏடி வந்து சொல்லியிருக்காரு இத்தனை மணிக்கு நீங்கள் அசம்பிள் ஆகணும்னு சொல்லியிருக்காருன்னா நீங்கள் அந்த இடத்துல அசம்பிள் ஆகணும். அவங்க 12 மணிக்கு வந்தாங்கன்னா 1 மணிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன டேட் சொல்கிறாங்களோ அதான். ஐயோ, நான் அவங்கள தப்பு சொல்ல சார். எங்களோட வழி என்ன மாதிரி லேடிஸ் ஜென்ஸையும் சேர்த்து பசங்களையும் சொல்கிறேன். அக்கா இங்கே பாருங்கக்கா, அவ்வளோ நேரம் ஆச்சுக்கா, ரூம்லேருந்து கிளம்பி எந்திரிச்சு வரவே 6 மணி, என்னப்பா பண்ணுறது, நாங்களாம் அப்படி தான் வரோம். பசங்க கூட வயசு பசங்க துள்ளி பாம்பு என்ன ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு, 20-22 வயசு கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும். ஆனால் நாங்கள் லேடிஸ் பாய்ஸ் ஜென்ஸ் எல்லாம் கொடுமை. அந்த நேரத்தில் வந்து கடற்கடன் அங்கே ஒரு மேக்கப்பை போட்டுட்டு போய் உட்காந்துட்டு அந்த ஒரு அப்பா அப்படின்னு அப்போ தான் எல்லாம் வாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றப்ப அதெல்லாம் ஒரு எப்படி சார் ரொம்ப ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கும் சார். சொல்கிறாங்க வெளியில் உள்ளவங்க சினிமாக்காரன் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் குடியிருக்கிற வீட்டில் இப்படி கீழே இறங்கினாலே ஒதுங்க சினிமாக்காரம் அப்படி போகுது. ஏன் அப்படின்னு தெரியல. சினிமானா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். சினிமானா ஒரு தப்பானவங்க, அவங்க வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு இடத்துல இருக்கிறவங்க.